இன்ஃபேக்ட் எனக்கு கோயம்புத்தூர் தவிர எதுவுமே தெரியாது. ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு வெள்ளிக்கிழமை எக்ஸாம் எழுதிட்டு, திங்கட்கிழமை எனக்கு லண்டன்ல வேலை கிடைச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டேன். ஸோ எந்த காலேஜ் நீங்க? பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ராமகிருஷ்ண வித்யாலயான்னு கோயம்புத்தூர்ல படிச்சேன். அப்புறம் எம்சிஏ வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சேன். அந்த 3 வருஷம் வந்து நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எம்சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதி ஃப்ரைடே எழுதிட்டு ரிசல்ட் கூட தெரியாது. ஸ்ட்ரெயிட்டா 22 இருக்கும்போது லண்டன் போயிட்டேன் நான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எனக்கு கோயம்புத்தூர் தவிர எதுவுமே ஸோ இந்தியாவிலேருந்து நேராக லண்டன் தான். நேராக லண்டன் ஆக்சுவலாக அதனால வந்துட்டு போயிட்டேன். அதை நான் அப்புறம் ஒரு 10 வருஷம் நான் லண்டனில் போயிட்டு நார்மலாக இந்த டிப்பிக்கல் ஐடி கன்சல்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது 2010ங்கும் போது இந்த ஐடியா வந்துச்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது 2010ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு லண்டனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு 5 பேர் வரைக்கும். அப்புறம் 2013ல் வந்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது வரும்போது எங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கும் போது நிறைய அட்வைஸ் கேட்டேன் நான் எல்லாத்துக்கிட்டையும். சரி எல்லாம் சென்னை, பெங்களூர் இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நமக்கு வந்து சரி எல்லாருமே அங்கேருந்து பில்ட் பண்ணுறாங்களே, ஸோ நம்ம வந்துட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு ஒரு இமீடியட்டாக வந்துட்டோம். சரி நம்ம ஏன் வந்து கோயம்புத்தூரில் நம்ம இருந்த ஊருக்கு ஏதாவது அசோசியேட் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் 2013ல் வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட 2 ஆஃபீஸ் தான், லண்டன் ஆஃபீஸ், கோயம்புத்தூர் ஆஃபீஸு. கிட்டத்தட்ட 240 பேர் இருக்கோம். ஒரு 10 பேர் தான் லண்டனில் இருக்கோம். மிச்சம் எல்லாருமே வந்து கோயம்புத்தூரில் தான். நாங்கள் இவ்வளோ கம்பெனியை க்ரோ பண்ணது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி தான். ஈவன் லண்டன் கம்பெனி கூட கோவை லிமிடெட் தான். லைக் அங்கேயும் வந்து கோவை லிமிடெட், இங்கே மெயின் ஹெட். இங்கே இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனி பேர் வந்து கோவை சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட். அந்த ஊரில் இருந்த ஒரு பற்று அது அப்படியே வந்துட்டு அது இப்போ ஒரு விஷனாக கூட நாங்கள் மாற்றிட்டோம். நாங்கள் இப்போ வந்து நீங்கள் முன்னாடி இன்ட்ரோ கொடுத்த மாதிரி ஏன் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் சாஸ் கம்பெனி கிரியேட் பண்ண முடியாது, இது நாங்கள் 10 வருஷத்துல காமிச்சிருக்கோம் இவ்வளோ தூரம் வர முடியும்னு. அதே மாதிரி அடுத்த பெரிய லெவலுக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ரிவால்வ்ஸ் அரவுண்ட் அந்த கான்செப்ட். இப்போ சாஃப்ட்வேர் அஸ் அ சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியாலேருந்து இப்போ இந்த நிறுவனங்கள் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா அதுக்கான ரெக்குயர்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது. இதை கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு Tier 2 சிட்டிலேருந்து, இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு அடுத்து இன்றைக்கி பெரிய மார்க்கெட் இருக்க இடம் கோயம்புத்தூர் தான். அப்போலேருந்தே ஒரு தொழில் நகரம் அது. அங்கிருந்து நடத்துகிற போது இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ்? ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டேலண்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மெயின் மூலதனமே வந்து பீப்புள் பவர் தான். இப்போ நீங்கள் ஒரு கார் கம்பெனி இருந்துச்சுன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த எனி சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் மூலதனமே வந்துட்டு நல்ல தொழில்நுட்பம் தெரிஞ்ச பசங்க பொண்ணுங்க தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற இதில் வந்து அந்த டேலண்ட் வந்து கஷ்டம். அந்த சேலஞ்சை வந்து நாங்கள் வேரியஸ் இதில் அட்ரஸ் பண்ணுறோம். அதை பற்றி பேசலாம். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அதே மாதிரி அட்ரிஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். இப்போது பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த கம்பெனியில் இருப்போம், வர வழியிலே இன்னொரு ஜாப் ஆஃபர் இருக்கும், அப்படியே போயிடுவோம். அது வந்து ரொம்ப காமன். ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவ்வளோ இருக்குது. அந்த இதை வந்து நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் மாதிரி Tier 2 சிட்டியில் வந்து நிறைய லைக் அட்ரிஷன் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் இங்கே மெயினாக இங்கே வந்ததுக்கு ரீசன் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். அதில் வந்து ரிப்பன் கட்டிங் பண்ணும்போது நாங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி இன்னும் இருக்கார் எங்கள் கூட. லைக் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சும் போது 2013ல் ஆரம்பித்த ஃபஸ்ட் எம்ப்ளாயி இன்னும் அவரை வச்சது 2 பேர் சேர்ந்து தான் நாங்கள் கட் பண்ணோம். நாங்கள் அதுதான் வந்து அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் Tier 2 சிட்டிஸ். Tier 2ல கொஞ்சம் பிராண்டோட இமோஷனலி கனெக்டடாக இருக்காங்க. ஆமாம், டக்குன்னு மூவ் பண்ணுறது இல்லை. டக்குன்னு அசோசியேட் வெல் வித் பிராண்ட்.